சிறுமை அடைவதில்லை, தோல்வி போவதில்லை, நான் சிறுமை அடைவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். தோல்வி போவதில்லை. கேளுங்க பார்க்காதீங்க, இங்க வாங்க. தோல்வி போவதில்லை. இப்ப சொல்லணும். துதிக்க வைப்பாரே, அலங்கரிப்பாரே, சொல்லுங்க. உன்னை மறப்பா. எவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்க, உங்களை மறப்பாரா? எவ்வளவு அடிபட்டு ஆண்டவருக்காக உங்களை மறப்பாரா? எவ்வளவு வேதனை அனுபவிச்சு மறப்பாரா? உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. சொல்லுங்க பார்க்கலாம். உயரங்கள் எல்லாமே மழைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்னை பொழிவாரே. உயரங்கள் எல்லாமே ஆனந்த தைலத்தை உன்னை பொழிவார். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரி. உங்களை அலங்கரிக்கிறாங்க. இந்த மார்ச் மாசம் உங்களை அலங்கரிப்பார். இந்த மார்ச் மாசம் உங்களை டிசைன் பண்ணுவார். உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை அலங்கரிப்பார். நீங்க நம்புறவங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாகர்கோவில் போயிருந்தேன். நாகர்கோவில் போகும்போது ஒரு ஊழியக்காரரை சந்திக்கிறதுக்கான ஒரு நேரம் கிடைச்சிச்சு, ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷ காலங்கள் ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்து பெரிய விரக்தி, கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஊழியம் செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில எந்த ஒரு வாய்ப்புமே நடக்காதா, எந்த அற்புதமும் நடக்காதா, ஒரே ஒரு ஆத்மாவை கூட என்னால ஆதாயம் பண்ண முடியலையே. ஆனா நான் நல்லா ஜெபம் பண்றேன், ஃபாஸ்டிங் போடுறேன், உபவாசம் போடுறேன், எல்லாம் செய்யறேன், காணிக்கை ஆண்டவரே என்னுடைய தசமபாகத்தை நான் செய்யறேன், எதுவுமே ஒரு அசைவு வர மாட்டேங்குது. நொந்து போய் எனக்கு ஊழியமே செட் ஆகாது ஆண்டவரே, எனக்கு ஊழியமே செட் ஆகாது, எனக்கு ஊழியம் வேண்டாம், நான் பேசாம ஒரு வேலை பார்த்து பொழைச்சுக்கிறேன், அப்போ எனக்கு அப்படின்னு சொல்லி நைட்டு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, நாளைக்கு காலையில ஒரு நபரை நீ சந்திப்ப அப்படின்னாரா. ஒரு நபரை நீ சந்திப்ப, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை சொல்லிட்டு தூங்கிட்ட. அதே மாதிரி அவர் ஏதோ டீ கடைக்கு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தார். நடந்து போயிட்டு ஆண்டவர் சொன்னாரு, இந்த நபர் நாரு, போய் அவர்கிட்ட சொல்லு உன் கடன் பிரச்சனை மாறும்னு சொல்லு அப்படின்னாரு. உன் கடன் பிரச்சனை மாறும்னு போய் சொல்லு அப்படின்னா. ஆண்டவரே என்ன சொல்றீங்க, நான் அவரை பார்க்கல, என்னன்னு நான் சொன்னதுக்கும் அவங்க நடக்கிறதுக்கு மாறி நடந்துச்சுன்னா என்ன பண்றது, போய் சொல்லு அப்படின்னா. அந்த மனுஷன் போய், உங்களுக்கு எனக்கு யாருமே தெரியாது, ஆனா என் அப்பா சொன்னாரு, என் ஆண்டவர் சொன்னாரு உங்க கடன் பிரச்சனை மாறும்னு சொல்றாரு, நீங்க தற்கொலைக்கு போறீங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா. உடனே அதே இடத்துல அழுதுட்டாராம். எப்படி, என் பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு முன்னாடி ஒரு ரயில்வே கட்டு இருந்துச்சு, அந்த தண்டவாளத்துல போய் தலைய வச்சு செத்து போயிடலாம். அவர் தொழில பயங்கரமான நஷ்டம், கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் அவர் கடன் பிரச்சனை சிக்கிட்டு இருந்திருக்காரு. செத்துடலாம், வாழ்க்கையை முடிச்சிடலாம், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போகிற நேரத்துல தகப்பன் அவருடைய வாழ்க்கையை திசை திருப்பி இருக்கிறாரு. 80 லட்சம் ரூபாய். அவர் சொல்றாரு, எத்தனை வருஷங்களானாலும் இந்த 80 லட்சம் ரூபாய் கடனை என்னால என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது அப்படின்னாரு. அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், உங்க கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார்னு சொன்னார் அப்படின்னாரு. நீங்க நம்புங்க அப்படின்னாரா. நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் நடக்கும், கர்த்தர் செய்வார் அப்படின்னாரா. சொல்லிட்டு வந்துட்டாராம். திடீர்னு 2 லட்சம் ரூபாய் அவர் கையில யாரோ ஒருத்தவங்க பணத்தை கொண்டு கொடுத்துருக்காங்க. அவர் ஜோம் பண்ணிட்டு போன அதே நாள்ல
உங்க வாழ்க்கையை மாத்துவார்னு சொன்னார், முடிஞ்சிருச்சு. 2 லட்சம் ரூபாய் ஒரு கையில பணத்தை கொடுத்துருக்காங்க. எந்த தொழில நஷ்டம் அடைந்தாரோ அதே தொழில 2 லட்சம் ரூபாய் போட்டாராம். கர்த்தர் மேல பாரத்தை போட்டு அதே தொழில நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, அந்த மாதம் முடியும் பொழுது 1 கோடி ரூபாய் கர்த்தர் அவர் கையில கொடுத்திருக்கிறார். ஒரே மாதத்துல 80 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சாதாரணமானவர். நீங்க நினைக்கிறீங்க என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நடக்காது. உங்க கால்குலேஷன் மைண்டையும் தேவனுடைய இருதயத்தையும் இணைக்காதீங்க. உங்க மைண்ட் வேற, அவர் நினைவுகள் வேற. நம் நினைவுகளை காட்டிலும் அவர் நினைவுகள் மேலானதாக. ஐயா ஒரு ஆமென் சொல்லுங்க ஐயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. 80 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிட்டு 20 லட்சம் ரூபாய் பணத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த இயேசுதான் கடவுள்னு சொல்லி தொழிலை விட்டு வெளியில வந்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அவர் சொல்றாரு, 15 வருஷமா என் சபையில ஒரு ஆள் கூட இல்லைன்னு சொன்னார்ல. இன்னைக்கு கேரளாவில் அவர் சபையில 3 லட்சம் பேர் சபையில இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? 15 வருஷம் நிலையாகுதுன்னு யோசிக்காதீங்க, 3 லட்சம் பேரை கர்த்தர் கொடுக்கிறாருன்னு யோசிங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் தள்ளி போகுதுன்னு யோசிக்காதீங்க. ஐயா அம்மா ரொம்ப நிலையாகுது, ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்குன்னு யோசிக்காதீங்க. தள்ளி போடப்படுகிற தாமதமாகிற எல்லாம் மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வதற்காக. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, விசுவாசிக்கிறவங்க கை தட்டி பாருங்க. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. உலகத்துல இருக்கிறவங்க என்னோடு கூட இருக்கிறவங்க தெரியுது. துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுவாங்க. இடிஞ்சு போய் வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க? அப்பா சொல்றாரு, மனுஷன் இடித்து போட்டதை என் கையால கட்ட வல்லவராய். ஆமென் சொல்லுகிறவங்க இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரமா இருந்தீங்கன்னா கை தட்டி ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கை கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும், என் பிள்ளைகளை கட்டி எழுப்புவான், என் வாழ்க்கையை கட்டி ஆமென் ஆமென், என் தொழிலை கட்டி எழுப்புவான். எந்த இடத்துல இடிக்கப்பட்டு போனேனோ, எந்த நபர்களால இடிந்து போனேனோ அதே இடத்துல அதே நபர்களுக்கு முன்னாடி கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார். பசங்க என்ன பண்றீங்க? சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களோட கூட பேசட்டும், ஆவியானவர்களோடு கூட பேசட்டும். கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சுட்டார்னா நான் சொல்றேன், ஆண்டவருக்கு தேவை ஒரு பெரிய அற்புதம் அல்ல. அவர் வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டா போதும். வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டாலே வல்லமை வெளியில புறப்படும். நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க, நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். நான் இவ்வளவு தூரம் என்ன தெரியுமா சொல்லிட்டு வரேன்? ஏன் இவ்வளவு தூரம் பாடி? நீங்க இப்படி இருக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். நீங்க குறுகி போக மாட்டீங்கன்னு சொல்றேன். நீங்க ஒடுக்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொல்றேன். நீங்க பலன் இல்லாம போக மாட்டீங்கன்னு சொல்றேன். அப்பா உங்களை வச்சு என்ன செய்ய திட்டம் போட்டாரோ அதை உங்களை வச்சே செய்ய கட்ட வல்லவரா, உங்களை வச்சே கட்ட செய்ய வல்லவரா இருக்கிறார். நிறைய விளைவினங்களை பார்த்த மனசு சொல்லும், என் பிள்ளைங்க காலத்துல பார்த்துக்கலாம் சாமின்னு சொல்லும். நிறைய பிரச்சனைகளை பார்த்த மனசு சொல்லும், என் பிள்ளைங்க காலத்துல ஏதாவது நடந்தா. அப்பா சொல்றாரு, உங்களை வச்சு செய்ய நினைச்சத உங்களை வச்சே தான் கட்ட செய்ய முடியும். உங்களை வச்சு செய்யணும்னு நினைச்சத ஆமீன் சொல்றீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? என்ன வச்சு செய்யணும்னு ஆண்டவர் எதை விருப்பப்பட்டாரோ அதை என்ன வச்சுதான் செய்வா. என் குடும்ப பலவீனமா இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. என் பிள்ளைகள் பலவீனமா இருக்காங்க, ஆண்டவருக்கு பிரச்சனை. உங்க பலவீனம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆண்டவருக்கு தேவை பைத்தியக்காரனா இருக்கிறவன் தான் கர்த்தருக்கு தேவை. வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க, எனக்கு தேவையில்லை. நீங்க யாராவது பைத்தியக்காரங்களா இருக்கிறீங்களா? இல்ல பைத்தியக்காரனா இருக்கிறவனையே கர்த்தர் பயன்படுத்துவார்னா தெளிவா இருக்கிறவங்களை கர்த்தர் வாழ வைப்பாரா மாட்டாராங்க? வாழ வைப்பாரா மாட்டாரா? ஐயா வாழ வைப்பாரா மாட்டாரா? வாழ வைப்பாரா மாட்டாரா? அல்லேலூயா. உங்களை துதிக்க வைப்பாரே, அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் சொல்லுங்க பாருங்க. துதிக்க வைப்பாரே. எல்லாம் பாடிட்டு போங்க. நான் சொல்றேன், இந்த நேரத்திலேயே கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார்.
ஒன்றுமின்றி கல்லுண்ட உண்மையே ஆரோக்கிய மரப்பண்ணி ஆளுகை தருவாரே இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார் இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார் சொல்லுங்க பார்க்கலாம் இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார் இடிந்த அலங்கத்தை யாராவது ஒரு ஆள் இருக்கிறீங்களா? செங்கல் கூட இல்ல சாமி, கூரை கூட இல்ல சாமி. ஒரு ஊழியக்காரரு பீகார்ல ஊழியத்துக்கு போயிருக்கிறார். ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு நான் நல்ல வீட்டை கொடுக்க போறேன் அப்படின்னாரு. கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா கரெக்டா அந்த நேரத்துல வந்து, மாஸ்டர் என் வீடு வந்து ஃப்ரீயா இருக்குது, நீங்க வேணா அதை தங்கிக்கீங்களா, நீங்க வேணா அதை தங்கிக்கோங்க. என்னன்னா மேல என்ன இல்ல, கூரை இல்ல. சொல்லுங்க, என்ன இல்ல, கூரை இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன பண்ணுங்க, செஞ்சுக்கோங்க. இவர் கேட்டாரா, யாராவது என் வீட்டுல தங்குறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆண்டோட ஜோமன், ஆண்டவரே எனக்கு வீடு கொடுத்துட்டீங்க, ஆனா மேல என்ன இல்ல, கூரை இல்ல ஆண்டவரே. வெறும் அலங்கம் மட்டும்தான் இருக்குது, அது அலங்காரமா இல்ல. ஜோமனா ரெண்டே நாள்ல ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்திருக்கிறார். வீடு கேட்டு, என்ன கேட்டு, வீடு கேட்டு, தங்குறதுக்கு ஏதாவது வீடு இருந்தா சொல்லுங்களேன். அவர் சொன்னாரா, வீடு இருக்குது, ஆனா நீ மேலதான் கட்டிக்கணும் அப்படின்னாரா. எங்க கட்டிக்கணும்? நோ ப்ராப்ளம், எனக்கு தேவை இப்போ வீடு. ஒரே மாதத்துல அவருக்கும் வீடு வந்துருச்சு, இவருக்கும் வீடு வந்துருச்சு. இடிந்த அலங்கத்தை அவர், சொல்லுங்க, இடிந்த அலங்கம் உன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். அப்புறம் என்ன சொல்லுவோம், துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே. ஓட்டை எடுக்கணும் பார்க்காதீங்க, ஓட்ட பாடல போடுற மாதிரி நினைக்காதீங்க. உங்களை அலங்காரமாய் மாற்றுவார், உங்களை அலங்கமா மாற்றுவாரு. நிறைய ப்ராப்ளத்தை பார்க்காதீங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணான்னு பார்க்காதீங்க, பக்கத்து வீட்டுக்காரனாவது உங்கள்ட்ட பிரச்சனை பண்றானேன்னு பாருங்க. எப்படி சிலர் சொல்லுவீங்க, எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்குது, பரவாயில்ல, எல்லாரும் உங்க நினைப்பாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. நிறைய நெகட்டிவா பார்க்காதீங்க, அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு பாருங்க. அதுல ஏதோ ஒரு நன்மையை கத்தர் வச்சிருக்காரு. உங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்கன்னா சந்தோஷப்படுங்க. நேற்றுக்கு ஒரு இடத்துக்கு பாஸ்டிங் பிரேயர் ஆராதனை போகும்போது ஒரு அம்மா வந்து ரொம்ப மனசு உடஞ்சி, எனக்கு வந்து ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதனால என்னுடைய வாய்ஸ் வழியில வராது, நான் ரொம்ப என்னை எல்லாரும் நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு, கண்ணீர் மட்டும்தான் வரல. அந்த அம்மாட்ட சொன்னேன், நிறைய பேர் உங்களை நினைச்சிட்டே இருக்கிறாங்கம்மா அப்படின்னு. அவங்களோட இருதயத்துல நான் சொன்ன வார்த்தையெல்லாம் அவங்களை அப்படியே தூக்கி நிறுத்தின மாதிரி இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நான் இது மாதிரி இப்படி ஒரு ஆலோசனையை நான் எங்கேயுமே கேட்டதே இல்லை அப்படின்னு. வாய்ஸே வராது, அவங்களுக்கு பேசவே முடியாது. நான் சொன்னேன், அவங்களுக்கு ஆசை என்ன தெரியுமா, நல்லா கை தட்டி பாட்டு பாடி ஊழியம் செய்யணும்னு ஆசை அவங்களுக்கு. நமக்கு நல்ல வாய்ஸை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பேச்சை கொடுத்துருக்கிறாரு, நல்ல உடல் திடகாத்திரமான நல்ல சரீரத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த அம்மாட்ட சொன்னேன், உங்களை எந்த விஷயத்த நெகட்டிவா பேசினாங்களோ அதுதான் உங்க ஊழியத்துல பாசிட்டிவா மாறப்போகுது அப்படின்னு. எஸ், நிறைய பேருக்கு உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களை எதுல நெகட்டிவா சோழி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்களா யாராவது பார்த்து? அம்மா கண்ணு உள்ள போகுதம்மா, உள்ள போனா என்னம்மா பண்றது, நான் உள்ள வந்துதான் வெளியில கொண்டு வரணும். அல்லேலூயா.
வந்துருச்சு. இப்ப எல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். உங்களை எதுல உங்களை நெகட்டிவா பேசுறாங்களோ, உங்களை பலவீனமா பேசுறாங்களோ, உங்களை வந்து நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை மேன்மையா நிறுத்துவாரு. நீ நம்புறீங்களோ நம்பல, நான் நம்புறேன் என்ன அப்படிதான் நிறுத்துவாரு. ஆமேன்னு சொல்லுங்க. முந்தானத்து ஒரு கார்ல நாங்க நம்ம வீட்டுல ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அந்த கார்ல போயிட்டு இருந்தோம். இடையில ஸ்கூல் கிட்ட வந்தவொடனே நிறுத்தி நம்ம ஒரு பாஸ்ட் பையனை உள்ள உட்கார வச்சுட்டு இருந்தோம். அவங்கள்ட்ட கொஞ்சம் பெரிய காரா இருக்குது. அவங்கள்ட்ட எப்படி இருக்குது? பெரிய கார். நான் அவன்கிட்ட சொன்னேன், தம்பி ரொம்ப சின்ன காரா இருக்குல்ல அப்படின்னு. அவன் எப்படி நினைச்சானு தெரியல, ஆனா நான் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டேன். 4 வயசு பையன். அவன் சொல்றான், மாமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை மாமா, நம்ம வளர வளர காரு பெருசாயிரும் அப்படின்னு. புரியுது அவங்களுக்கு? அவன் சொன்ன அர்த்தம் வேற. நாம வளர வளர காரோட அளவும் பெருசாயிடும். நீங்க வளர வளர உங்க குறுகி போன உங்க வாழ்க்கை எல்லாம் விரிவடைஞ்சிடும். உங்களை விரிவடைய வைக்கிறவர், உங்களை விரிவடைய வைக்கிறவர். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. நிறைய நேரத்துல பிசாசு போட்டு நம்மளை அப்படியே மைண்ட் டைவர்ட் பண்ணி அதுலயே உட்கார வச்சிடறான். நீங்க குறுகி போக மாட்டீங்க, நீங்க குறுகி போக மாட்டீங்க. என் பேர் என்ன தெரியுமா? முட்டாள். எங்க அப்பா அங்கதான் உட்காந்துக்கிறாங்க, அதனால தைரியமா சொல்றேன். நான் யாரு? முட்டாள். மண்டையில ஒண்ணு ஏறாதுங்க. எனக்கு படிக்க தெரியாது. 10ஆவதுல பாஸ் பண்ணிடுவோம்ங்கிறது எனக்கே பெரிய சந்தேகம் தான். ஆக்சுவலா என் பேரு பேப்பர்லயே வரல. நான் அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன். ஸ்கூல்ல போய் பார்த்தா என் பேர் இருக்குது. எப்படா பாஸ் ஆகணுங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. கணக்குல எத்தனை மார்க் தெரியுங்களா? நான் தான் 35 மார்க். அவன் எப்படின்னா 33 மார்க் தான் இருப்பேன். போனா போயிட்டு போது 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு என்னை பாஸ் பண்ண வச்சிட்டாங்க. ஒண்ணுக்கும் லாய்க்கலாத நம்மளை பார்த்தாலே ஏற இறங்க பாப்பா. நான் ஒண்ணு சொல்லவா? இப்படிப்பட்ட முட்டாளையே இவ்வளவு தெளிவா பேச வைப்பார் அப்படின்னா உங்களை நல்லா வாழ வைக்க மாட்டார் ஆண்டவர். நல்லா படிச்சிருக்கிறீங்களா நிறைய பேர்? நிறைய விவரம். எனக்கு விவரம் தெரியாதுங்க, உண்மையா சொல்றேன். நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா எங்க அப்பாவுக்கு தெரியும், எனக்கு விவரம் தெரியாது. யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஞானம் கிடையாது. பைத்தியக்காரன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை அடிப்பாங்க. அவர் அடிக்கிறாரு தான் அவரை பார்ப்பேன். நான் முறைக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு. அதுக்கு 4 சாத்து. நான் என்னதான் பண்றது? நான் பார்ப்பேன். எனக்கு வந்து எப்படி அதை வந்து நம்மளுடைய இதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியாது. இல்ல நான் அமைதியா தான் இருக்கிறேன்னு சொல்ல தெரியல. ஸ்கூல்ல வந்து நம்மளை பார்த்தாலே வந்து நான் வாங்க போங்கன்னு எல்லாரையும் வாங்க போங்கன்னு பேசுவேன். ஏன்னா எங்க தாத்தா அப்படி வளர்த்தாரு. எல்லாரையும் வாங்க போங்கன்னு சொல்லுவேன். பசங்க வந்தா வாங்கன்னு சொல்லுவேன். ஸ்கூல்ல என் பேர் ஏங்க. என் பேர் என்னது? ஏங்க. ஏன்னா நான் வாங்க போங்கன்னு சொல்றதுனால என் பேர் ஏங்க. 1ஆவதுல இருந்து 11ஆவது வரைக்கும் எனக்கு நண்பர்கள் கிடையாது. ஏன்னா நான் அழகா இருக்க மாட்டேன். என் தலைமுடியெல்லாம் நீட்டிட்டு முல்லம் பண்றீங்க என் பேர். சிரிக்கிறீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை காதலை கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. முல்லம் பண்றீ தலையில கழிச்சு அங்கேயிருந்து வேகமா வருவாங்க அப்படின்னு போவானுங்க. நம்மளை அலங்கரிச்சுட்டு இருக்கிறாரா இல்லையா ஆண்டவர்? அலங்கரிச்சுட்டு இருக்கிறாரா இல்லையா? என்னை விட ஒரு முட்டாளாக யாரும் இருக்க முடியாதுங்க. என்னை விட கேவலமா அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க. என்னை விட நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. ஆமென் சொல்லு. இதை விட நல்லா நீங்க இருப்பீங்க. இதை விட நீங்க நல்லா இருப்பீங்க. இதை விட நல்லா இருப்பீங்க. நம்ம போயிட்டு இருக்கிற பாதை வேணா கரடு முரடா இருக்கலாம். நமக்கு முன்னாடி நிக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். நமக்கு முன்னாடி நிக்கிறவர் பெரியவர். போற பாதையை பார்க்காதீங்க, ஓடிக்கிட்டு இருக்கிற வழியை பார்க்காதீங்க. நிறைய பிரச்சனை இருக்குது. என்னதான் வாழ்க்கை, என்னதான் வாழ்க்கை. எதை கை வச்சாலும் ஃபெயிலியர், எதை கைய வச்சாலும் எது போனாலும் எதுல போனாலும் என் வாழ்க்கை இப்படிதானா? உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் பெரியவர். உங்களை துதிக்க வைப்பார்.
துதிக்கிறது என்ன தெரியுமா? நன்றி சொல்றதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நன்றி சொல்லாம விண்ணப்பம் மட்டுமே இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறீங்க. அப்பா சொல்றாரு, ஓ விண்ணப்ப ஜெபமானி துதியின் சத்தத்தை கர்த்தர் வாழ்க்கையில கொண்டு வருவார். துதிக்கிற சத்தத்தை கர்த்தர் வாழ்க்கையில கொண்டு வருவார். உள்ளத்தை நெருடிக்கிட்டு இருக்கிற, அமிழ்த்தி கொண்டிருக்கிற, உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்துல மாற்றி போடுவார். இந்த மாதம் நடக்குறவங்க அவர் ஆமென் சொல்லுங்க பாருங்க. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவனும் உன்னை மறந்து போவாரோ. கண்களை மூடி. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவ பிரசன்னத்தோட, தேவனும் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வார். என் கூட சேர்ந்து பாருங்களேன். ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவார். கையை உயர்த்தி துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் மரப்பண்ணி ஆளுகை. உங்களுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார். உங்களுக்கு ஆரோக்கியம் வரும். உங்க பலவீனங்கள் மாறும். உங்க வியாதி கசப்புகள் மாறும். உங்க மருந்து மாத்திரைகள் இனி குறையும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வீட்டுல போயிட்டு நீங்க உங்க மருந்து டப்பா மேல கை வச்சு சொல்லணும், இந்த மருந்து டப்பாவை இயேசுவின் நாமத்துல நான் தள்ளி போடுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மருந்து டப்பா மேல கை வச்சு சொல்லுங்க, என் மருந்து டப்பா இனி குறையணும், என் மருந்து மாத்திரை குறையணும், என் மருந்து எடுக்கிற என் வாழ்க்கை குறையணும். விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வரப்பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. நீ காலையில கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள காலையில ஜெபத்துல உட்காரும் பொழுது கர்த்தர் உடனே ஒரு வார்த்தையை சொன்னார். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினி. மகிழ்ச்சி என்கிற ஒரு கட்டினால கர்த்தர் உங்களை கட்டுவார். சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்க புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். உங்க புலம்பல் மாறும். இந்த மாதம் உங்க புலம்பல் மாறும். இந்த மாதம் உங்க புலம்பல் மாறும். உங்களை துதிக்க வைப்பார். உங்க கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். என் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்க கண்ணீரையும் துடைப்பார். என் வேதனைகளை மாற்றிக் கொண்டிருக்கிற தகப்பன் உங்களுடைய வேதனைகளையும் மாற்றுவார். உங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். உங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். உங்களை ஒண்ணுமில்லாமலாம் விட்டுற மாட்டேன். உங்களை உதறிலாம் விட்டுற மாட்டேன். உங்களை உதறி விடுறதுக்கு நீங்க ஒன்றும் தூசு கிடையாது. நீங்க அவருடைய பிள்ளைகள். நீங்க அவருடைய பிள்ளைகள். உங்களை உதறி விட மாட்டேன்.
உங்களை உதறி விற்ற மாட்டார். உங்களை நிக்க வேண்டிய இடத்துல நிறுத்துவார். உங்க தலை நிமிர வேண்டிய இடத்துல உங்க தலையை கத்த நிமிர்த்துவார். உங்களுக்கு முன்னாடி போகிறவர் அப்படிப்பட்டவர். மனுஷன் 1000 சொல்லட்டும், மனுஷன் 1000 சொல்லட்டும், மனுஷன் 1000 சொல்லட்டும், கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நேர்மையானதை செய்ய நல்லவராக இருக்கிறார். நீங்க நினைக்கிறதை விட கர்த்தர் பெரியவர். நீங்க நினைக்கிறதை விட கர்த்தர் பெரியவர். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. அந்த கையை உயர்த்தி துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்ப பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, உங்க ஆலங்கத்தை கர்த்தர் கட்டுவார். இடிந்து போன உங்க வாழ்க்கையை எடுத்து கட்டுவார். ஆமென், ஆமென். உங்க புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உங்க புலம்பலை ஆனந்த, என்ன ஆனந்து என்னது? இவர் வேற இடையில எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே. ஆனந்துக்கு ஆனந்தம் தான் எப்பவுமே. அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துருச்சு அவங்க வீட்டில். என்ன பிரச்சனைனா, யார் தான் அவங்க போட்டு அடிக்க வந்துட்டாங்களா, சண்டை நல்ல பிரச்சனை வந்துச்சு. பசங்க அவங்க ஊரில், அண்ணா என்னை அடிக்கிறதுக்கு சுத்து போட்டாங்க. என்ன அதை கூட எப்படிதான் சொல்றது, ஆனந்தத்தோட தான். ஆனா நான் ஒண்ணுமே பண்ண, அவங்க பாட்டுக்கு அட ஏன்டா நீ வேற. உங்க புலம்பலை மாத்துவாருங்கிற நானு. உங்க புலம்பல் மாறும். நீங்க புலம்பிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. புலம்புன காலங்களை கர்த்தர் மாற்றுவார். நிறைய புலம்புறோம் பிள்ளைகளை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, பணத்தை குறித்து, வீட்டை குறித்து. எப்ப பார்த்தாலும் புலம்பு. அப்பா சொல்றாரு, புலம்பலை நான் மாத்துவேன்ப்பா, புலம்பலை நான் மாத்துவேன். ஆனா நம்ம மைண்டு சொல்லும், அது வாய்ப்பே இல்லையே, அதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லையே, வழியே இல்லையே. வழி வந்துருச்சு. அல்லேலூயா. புலம்பல் மாறுறதுக்கு என்ன இல்லை, வழியே இல்லையே அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? புலம்பல் மாறுறதுக்கு வழியே இல்லையே. வழி பிறக்கும். சொல்லுங்க, வழி பிறக்குது. தை பிறந்தா என்ன பிறக்கும்? வழி பிறக்கும். ஏன் விவசாயிகளுக்கெல்லாம் அப்பதான் அறுவடை. நமக்கு எல்லா நாளும் வழி பிறக்குதுங்கிற. ஆமென் சொல்லுங்க. நிறைய நிறைய கணக்கு போட்டே பழகிட்டோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, கணக்கு போடாதீங்க, கால்குலேஷன் மைண்ட். இப்படி போனா இப்படிதான் நடக்கும், இதை பண்ணா இப்படிதான் நடக்கும். உங்களுடைய கால்குலேஷன் மைண்ட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணாதீங்க, திணிக்காது. வண்டி எங்கேயோ வந்துகிட்டு இருக்குது, சொல்லுங்க, லாரி எங்கேயோ வந்துகிட்டு இருக்குது. அந்த லாரியை பார்த்துட்டு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிரேக் போட்டுறது. என்ன கால்குலேஷன்? அவன் வர்ற வேகத்தை பார்த்தா நம்மள மறுபடியும் கொண்டு போய் வந்த இடத்துக்கே விட்டுருவான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்பா சொல்றாரு, அந்த வண்டி வேகமா வந்தா அது வேற வழியா போற வண்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்க ஒரு பெண்ட் இருக்குது, அது என்ன பண்ணிரும், அது அந்த வழியா போற வண்டி. நீ எங்கேயோ வர்ற வண்டிக்கு இங்கேயே பிரேக் அடிக்கிறீங்க. எங்கேயோ வர்ற பிரச்சனைக்கு இங்கேயே பிரேக் அடிச்சு நிக்கிறது. விசுவாசம் இருந்துச்சுன்னா நடந்து போங்க. ஆமென் சொல்லுங்க. நடந்து போங்க. முள்ளுக்காடு வழியா மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முள்ளுக்காடு என்னவா மாறும்? வழியா மாறும். நீங்க நடந்து போனீங்கன்னா பாதை உருவாகும்னு நான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. பாதை இல்லாத இடத்துல பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். பாதை இல்லாத இடத்துல
இடத்துல, வழி தெரியாத இடத்துல உங்க கண்களை தெளிவாக்கி இதுதான் வழின்னு சொல்லுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்கிறோம் தெரியுமா? கணக்கு போடாதிருங்கள். பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, கணக்கு போடாதீங்க. கணக்கு போடாது. முதல்ல இந்த கணக்கு போடுற மைண்ட முதல்ல மாற்றுங்க. நம்ம எலிசபெத் அம்மாவுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி வீட்டுக்கார ஐயாட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு. யார் சொல்றது? இருக்கீங்களா? நிறைய பேர் இங்கே தான் இருக்கீங்களா, இல்லை வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்களா? போய் வீட்டுக்கார அம்மாவோடைய வீட்டுக்கார பேர் என்னங்க? இப்ப நம்ம இப்படி சொன்னோம்னா உங்களுக்கு எல்லாமே இப்ப நானே சொல்லி சொல்லி சரி அவரே சொல்லிக்குவார். கர்த்தர் நல்லவர், அவரே சொல்லிக்குவார். அவர் உங்களை வாழ வைப்பார், அதையும் அவரே சொல்லிக்குவார். இப்ப சொல்லுங்க, எலிசபெத்தோட வீட்டுக்காரர் பேர் என்னங்க? எலிசபெத்தா? எலிசபெத். ஆமா. சகரியாட்ட போய் மெதுவா சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா நீ ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் பேர் என்னது சொல்லுங்க. இந்த பக்கம் வராதா? என்ன வராதா? பேச்சு வராதா? சகரியாட்ட போய் தேவதூதன் சொல்றாரு, உனக்கு ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தருவாரு. எங்களுக்கும் கர்த்தர் ஒரு பெண் குழந்தையை தருவார் அப்படிங்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. இது எப்படி? நேத்துக்கு ஒரு பாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டோம் நாங்க. நேத்துக்கு ஒரு பாஸ்டர் கிட்ட போயிட்டு அவர் சொல்றாரு, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் சும்மா யதார்த்தமா எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கர்த்தர் கொடுக்க போறாரு அப்படிங்கிற. அவரோட ஆமென் ஆமென் ஆமென். இவரோட இல்ல அழிச்சிருங்க அழிச்சிருங்க. என்ன நான் சொல்றது? அவர் அடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை சொல்றாரு. ஆண்டோட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பலுகி பெருகி பூமியை நிரப்புது. அடுத்து நமக்கு குட் ஃப்ரைடே வருது. 7 வார்த்தை தியானிக்கிறதுக்கு பிள்ளைங்க வேணும் வேண்டாமா? ஒரு நிறைய கால்குலேஷன். சகரியாட்ட போய் தேவதூதன் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தைய தருவேன்பா. உடனே அவரு வாய்ப்பு இல்லைன்ட்டார். என்ன இல்லைன்ட்டாரு? கால்குலேஷன். என்ன தெரியுமா கால்குலேஷன்? என் மனைவிக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப வயசாயிட்ட, இனி எங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிற வாய்ப்பு இல்லை. கால்குலேஷன். என் சரீரம் செத்து போயிடுச்சு, என் கற்பம் செத்து போயிடுச்சு, அதனால வாய்ப்பு இல்லை. அப்பா சொல்றாரு, நீ வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீல்ல, அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன் காது கேட்காது, உன் வாய் பேசாது. அப்படியே சொன்னாரு, உன் வாய் பேசாது. எல்லாத்துக்கும் நம்ம ஆமா அது சொன்னா. பெரோயா பட்டணத்தாரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதை வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணாங்களாம்? ஆராய்ச்சி பார்த்தாங்களாம். அதனால அவங்க நற்குலசாலிகளா இருந்தாங்களாம். அல்லேலூயா. ஆமா. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கால்குலேஷன் போடாதீங்க. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருமோ, குடும்பம் இப்படி முடிஞ்சிருமோ. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க போடுற கணக்குக்கு சொல்லுங்க, நீங்க போடுற கணக்குக்கும் ஆண்டவர் போட்ட கணக்குக்கும் சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்ல. உங்க நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, அவர் நினைவுகள் உங்க நினைவுகளோ அல்ல. நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவர் நினைவுகள் மேலானதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், புலம்புறத முதல்ல நிறுத்துங்க. புலம்பாதீங்க. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ புலம்பாதீங்க. இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா புலம்பாதீங்க. அல்லேலூயா. கேக்குக்கு காசு எசைகள்ட்ட இருக்கு. புரியல? கார் கேஷ் இருக்குமா இருக்காதான்னு ஒரு ஐடியா சொல்லுங்க. ரெட்ல வந்துருச்சா? சரி பார்த்துக்கலாம், அது போயிடும். ஓகே, எல்லாத்தையும் நம்ம என்னத்த சொல்றது போங்க. இங்கிட்ட என்ன பேசுறாங்க அதுக்கும் பதில் சொல்லணும், நான் இங்கேயும் பேசணும். முடியல, என்னால முடியலைங்க.
என்னத்த நான் சொல்ல இல்லையா சொல்லுங்க. ஆமா. சோ கணக்கு போடாதீங்க. இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, அது நடந்துருமா, இது நடந்துருமா, என் வாழ்க்கையில இப்படியே தானே பிரச்சனை போயிட்டு இருக்குது, கட்டாயமா இந்த பிரச்சனை தீருமா, நான் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே தானே இருக்கிறேன், இது மாறுமா, என் குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல வந்துகிட்டே தானே இருக்குது, இது வாய்ப்பு இருக்குதா? ஒரு வாய்ப்புமே இல்லையே. விசுவாசம்னா என்ன தெரியுமா? நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னாலும் ஆழமா அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்புறதுக்கு கால்குலேஷன் போடாதீங்க. ஆபிரகாம் போயிட்டு கணக்கு போடல, எல்லாத்தையும் விட்டு போற கணக்கு போடல. அப்பா சொன்னா நான் செய்யறேன், அவ்வளவுதான். அப்பா சொல்லிட்டாரு நான் செய்யறேன். நடக்குமா நடக்காதாங்கிற ஆப்ஷன் ரெண்டாவது. முதல் ஆப்ஷன் என்ன தெரியுமா? அப்பா சொல்லிட்டாரு நான் வளருவேன்னு சொல்லி, நான் பெருகுவேன்னு சொல்லி, என் அலங்கம் கட்டப்படும்னு சொல்லி அப்பா சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. உங்க அலங்கம் கட்டப்படும். எப்படி கட்டப்படும்? அது அவருடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. எப்படி இந்த கடன் அடைய, அது அவருக்குடைய வேலை. ஆமென். எப்படி என் பிரச்சனை மாறுது, அது அவருடைய வேலை. என் வேலை அவரை நம்பிக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை நம்பிக்கிட்டே இருக்கிறது. எத்தனை வருஷம்? என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிற வரைக்கும் அவரை நம்பிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப எப்ப அற்புதம் நடக்கும்? சீக்கிரத்துல அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. சீக்கிரத்துல உங்களுக்கு உதவி செய்யறது அவருக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு எளிமையான ஒரு காரியம். கால்குலேஷன் போடாதீங்க. என் கையில, உங்க கையில வர்ற வருமானத்தை வைத்து உங்க வாழ்க்கையை எடை போடாதீங்கிற. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? ஓகேவா? நான் எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுறேன் தெரியுமா? உங்களுக்கு வர்ற கொஞ்சத்தை வைத்து உங்க வாழ்க்கையினுடைய முடிவை நீங்க என்ன பண்ணாதீங்க, எடை போடாதீங்க. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்துல கர்த்தர் உங்களை அதிகாரியாய் மாற்றுவார். அநேகத்துல. நோ கால்குலேஷன். உங்க மைண்டுக்குள்ள போய் கணக்கு போடாதீங்க. சில பேர் நம்ம கணக்கு போட்டிருப்போம், என்ன தெரியுமா? இவெல்லாம் எங்கடா கலங்க போறான் அப்படின்னு என்னை பார்த்தா கணக்கு போட்டாங்க. எங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், எங்க சித்தி ஏசு சொல்லிட்டு போயிட்டு இருக்கடா, நீ கடைசியில பாரு ஒண்ணும் இல்லாம பிச்சை தான் எடுக்க போற, பிச்சை எடுத்துட்டு தாண்டா வருவ. ஏன்னா அந்த ஸ்டேஜ் வந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு போற ஸ்டேஜ். எனக்கு நான் படிச்சு முடிச்சுட்டு 1.5 வருஷத்துல வேலைக்கு போயிட்டு உடனே ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் உன் குடும்பத்தை பார்க்கறதுக்கு உன்னால முடியல அப்படின்னு அவங்க சொல்ல, வக்கு இல்லை அப்படின்னாங்க. என்னது இந்த வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவரால முடியாத காரியம் ஏதாவது ஒண்ணு இருக்குதா? அவங்க கணக்கு போட்டது வேற, அப்பா கணக்கு போட்டது வேற. ஒருத்தனோட தோற்றத்தை வச்சு இவன் வந்து முன்னேறுவானா முன்னேற மாட்டானான்னு நீங்க பிளான் பண்ணாதீங்க. நல்லா இருப்பீங்கன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நான் ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன் தெரியுமா? கணக்கு போடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? 3 காரியத்தை நான் பேசிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிப்போம். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. கணக்கு போடுறத விட்டுட்டு கர்த்தர் பக்கமா திரும்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. கணக்கு போடுறத நிறுத்திட்டு கர்த்தர் வழியில திரும்புங்க. கர்த்தர் உங்களுடைய கடிந்து கொள்வதற்கு திரும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த பக்கம் திரும்புங்க. நிறைய நேரத்துல நம்ம என்ன சொல்லுது தெரியுமா? நம்மளுடைய யோசனைக்கு தான் ஓடிட்டு இருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, வார்த்தை என்ன சொல்கிறது, நம்ம மனசுல அது வரதே கிடையாது. நிறைய நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீங்க அவர் பக்கமா திரும்பினீங்கன்னா அவர் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? கணக்கு போடுறத கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம்
உங்க உங்க தலையை அவர் பக்கம் திருப்புங்க. நீங்க அவர் பக்கம் திருப்புனீங்கன்னா அவர் தன்னுடைய வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லுவாரு. நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. நீங்க எங்க போகணும்னு சொல்லுவாரு. உங்க வாழ்க்கை எங்க போகணும்னு அவர் சொல்லுவாரு. நீங்களா ஒரு காரியத்தை முடிவெடுக்காதீங்க. நீங்களா ஒரு முடிவெடுத்து நீங்களா ஒன்றை பிளான் பண்ணாதீங்க. அப்பா என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அவர் வார்த்தைக்கு நீங்க திரும்பினீங்கன்னா எரேமியா 15வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை திரும்ப சீர்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை நான் திரும்ப சீர்படுத்துவேன். சீர் இல்லாத உங்க வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் சீர்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, சீர்படுத்துவார். எல்லாரும் சொல்லணும், என்ன சீர்படுத்துவார், என்ன சீர்படுத்துவார், என்ன சரி செய்வார். என் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதி சரியில்லாமல் இருக்கிறதோ, உடைந்து போய் இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ என் பக்கமாய் திரும்பினால் உன் வாழ்க்கையில சரியில்லாத காரியத்தை நான் சரியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியில்லாத காரியத்தை, சரியில்லாத வாழ்க்கையை அவர் சரி செய்வாரு. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து ஒரு கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை அவர் சீர்படுத்துவார். கொஞ்சம் கண்ணை திறந்து சொல்லுங்க, அவர் உங்களை சீர்படுத்துவார். ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி டக்குனு எந்திரிச்சு நின்றுங்க, தப்பே கிடையாது. அதுல கண்டுபிடிச்சிருந்தீங்களா? அதாவது தூங்கி வார்த்தையை கேட்காம விடுறதை விட எந்திரிச்சு நின்று வசனத்தை கேட்டுடலாம். அல்லேலூயா. ஆமா. அப்ப முதல் காரியம், கணக்கு போடாதிருங்கள், கர்த்தர் பக்கம் திரும்புங்கள், ஆண்டவர் பக்கம் திரும்புங்கள். இதுக்கு நிறைய நேரத்துல மனிதர்கள் எங்க திரும்புறது இல்லைன்னா, யாரு பக்கம் திரும்பணுமோ அவர்கிட்ட திரும்புறது கிடையாது. இருக்கீங்களாமா? என்ன பண்றது கிடையாது? ஆண்டவர்கிட்ட என்ன பண்றது இல்ல, திரும்புறது கிடையாது. ரொம்ப எளிதான வழி, என் பக்கம் திரும்பினீங்கன்னா நான் உனக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. ஆனா அதை மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை மட்டும் செய்ய மாட்டோம். எதை மட்டும்? அவர் பக்கம் திரும்புறத மட்டும் செய்யவே மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பக்கம் திரும்பினா நான் உன்னை சீர்படுத்திட்டு போறேன், நான் உன்னை சரி செஞ்சுட்டு போறேன். நம்மகிட்ட இருக்கிற ஆமுனிய என்ன பண்ணினாலும் சொல்லுங்க, அது எங்கேயாவது நின்றுது. அப்படியே பியூரா அந்த ஆமுனிய பழிச்சுன்னு வச்சிருக்கிற, நேத்து ஸ்டார்ட் ஆகல. மேல பியூரா இருந்து என்ன பிரயோஜனம்? அதை கொண்டு போய் விட வேண்டியவன்ட்ட விட்டா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். நாம ஒரு பொருளை எடுத்துட்டு போய் கட் பண்ணிட்டு, நம்ம வாழ்க்கையை கர்த்தர் பக்கம் திருப்பினீங்கன்னா அவர் எதை சீர் பண்ணணுமோ அதை சீர் செய்வார், எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்வார், எதை வெட்டணுமோ அதை வெட்டுவார், எதை இணைக்கணுமோ அதை இணைப்பார், எது தேவையோ அதை தருவாரு, எது தேவையில்லையோ அதை அகற்றிடுவாரு. நமக்கு பிரச்சனை இங்க யார் பக்கம் திரும்புறோங்கிறது தான். நம்ம எந்த பக்கம் திரும்புறோம்? நம்ம வாழ்க்கை யாரை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்குது? நம்ம குடும்பம் எதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்குது? நம்முடைய தலைமுறை எதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்குது? அப்பா சொல்றாரு, நீ எதை பார்த்து கணக்கு போடாத, என் பக்கம் மட்டும் திரும்ப. ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் முகத்தை என் பக்கம் திருப்பினீன்னா என் வார்த்தையை உன் காதுல நான் சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் வழி என்கிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு கேட்கணும்னு சொல்றாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆலயத்தை விட்டு வெளியில போன உடனே கர்த்தர் சத்தத்தை கேட்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சத்தம் உங்க காதுல கேட்க போகிறது. உங்க ஜெப நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகுது. கை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டி ஆமென் 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. உங்க முகத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புங்க. நிறைய நேரத்துல பொருளாதார பக்கம் திருப்பிட்டோம், நிறைய நேரத்துல வேலை பக்கம் திருப்பிட்டோம். அப்பா சொல்றாரு, இதையெல்லாம் ஒதுக்கி வச்சு உன் கணக்கு போற இருதயத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு என் பக்கம் திரும்பினீன்னா என் வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நான் உன்னை சீர்படுத்துவேன், நான் உன்னை சரி செய்வேன். உனக்கு எது தேவையோ, உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ, உங்க குடும்பத்துக்கு எது தேவையோ, அப்பா சொல்றாரு, சில நேரத்தை கிளை நறுக்க வேண்டிய அவசியம் இருக்குமானால், அதை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமானால், அதை செய்வதற்கு நீ என் பக்கமாய் திரும்புவாயானால் நான் அதை சரி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அதை சரி செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நமக்கு பிரச்சனை இப்போ நாமளாவே ஒரு முடிவெடுக்கிறது தான். நானாவே சரி பண்ணிக்கிறேன், எனக்கு தான் தாளந்துகள் இருக்குல்ல, எனக்கு தான் ஞானம் இருக்குல்ல, எனக்கு தான் அனுபவம் இருக்குல்ல. என்ன இருக்குது பிரச்சனை? இங்க இதுதான். இது சரி செய்யக்கூடிய அனுபவம் எனக்கு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இதை நான் சரி பண்ணி இருக்கிறேங்கிற அனுபவம். அப்பா சொல்றாரு, உன் அனுபவத்தை என்கிட்ட கொண்டு வராத. என்கிட்ட வரும்பொழுது எப்பவுமே எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்டவரேன்னு வந்தீங்கன்னா அவர் உங்களை நிரப்ப அவர் வல்லவரா இருக்கிறார்.
அவர் உங்களை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். பிரச்சனை என்னுடைய அனுபவம் தான். இங்க பிரச்சனை இந்த வேலையை குறித்து எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு தெரியாதா? இந்த குடும்பத்தை இந்த இவன் இப்படி பண்ணனானா இதை எப்படி செய்யணுங்கிற அனுபவம் எனக்கு இருக்கு, எனக்கு தெரியாதா? அப்பா சொல்றாரு, உங்க அனுபவத்தையும் உங்க கால்குலேஷன் போற கணக்கு போடுற இருதயத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு என் பக்கம் நீங்க பியூரா திரும்புனீங்கன்னா நான் உனக்கு சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டியதை நான் கட்டாயமா செய்வேன். புரியுதா? என் குடும்பத்துல வர பிரச்சனை நானே சரி பண்ணிடுவேன். எப்படி? என் குடும்பத்துல வர சில பிரச்சனைகளை முன்னாடி சரி பண்ணின மாதிரி மறுபடியும் சரி பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. சில நேரத்துல போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் அது சரியாகும். போக வேண்டியவர்கிட்ட போனாதான் அது சரியாகும். ஏற்கனவே உள்ள அனுபவத்தை வச்சு ஓட்டிடலான்னு நீங்க என்ன பண்ணாதீங்க. ஒரு நாளும் திட்டம் பண்ணாதீங்க, திட்டம் பண்ணாதீங்க. அம்மா ஐயா, ஏற்கனவே உள்ள அனுபவத்தை வச்சு எல்லாம் பண்ணிடலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. உங்க அனுபவத்தை விட கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது, வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் அமருங்க. என் அனுபவம் எல்லாம் குப்பாண்டவரே, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. இப்படி கையை அப்படி நீட்டி நீங்க எனக்கு சொல்லி கொடுங்கப்பா, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. எத்தனை பேர் இப்படி ஆண்டவரே எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. நான் ஒன்னும் பெரிய அனுபவசாலியெல்லாம் ஒன்னும் கிடையாது. கர்த்தர் பக்கம் திரும்புங்கள், கர்த்தர் பக்கம் திரும்புங்கள். லூக்கா 15வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நீங்க அவர் பக்கம் திரும்புனீங்கன்னா உங்களுக்கு பூர்த்தியானது கர்த்தர் தருவார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நிறைவு, பூர்த்தி, நிறைவு, பூர்த்தி. தூக்கத்துல கீர்த்திங்கிறீங்க. இவருக்கு எப்படி நம்ம சொன்னது காதல விழுந்துச்சுன்னு சொல்றீங்க? கீர்த்தி இல்ல, பூர்த்தி. சொல்லுங்க. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, கைதட்டி பாருங்களேன். அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. நிம்மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மே பொழிவாரே. சொல்லுங்க. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கையை மேல உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கணக்கு போடாதீங்க. நமக்கு வச்ச கொஞ்சம் அறிவை வச்சு கணக்கு போடாதீங்க. நமக்கு கிடைச்ச கொஞ்சம் அனுபவத்தை வச்சு கணக்கு போடாதீங்க. ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா எல்லாமே பூர்த்தி ஆயிடும், எல்லாமே பூர்த்தி ஆயிடும். நிறைவாக கர்த்தர் செய்வார். அப்பா கை வச்சா தப்பா போகாது. அப்பா நல்லா தான் செய்வாரு, நன்மையானதை செய்வார். நோ கால்குலேஷன். நம்ம மைண்டுக்குள்ளே எதையாவது கணக்கு போட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் செய்வார். நீங்க கர்த்தர் பக்கம் திரும்பினீங்கன்னா அவர் உங்களை சீர்படுத்துவார். நீங்க கர்த்தர் பக்கம் திரும்பினீங்கன்னா, இந்த இளைய மகன் தகப்பனை விட்டு தூரம் போனான்ல, அவன் சொல்றான், என் அப்பா கிட்ட போனா அங்க பூர்த்தியான சாப்பாடு இருக்குங்க. ரெல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். என் அப்பா கிட்ட போனா எனக்கு என்ன இருக்குதுங்க? பூர்த்தியான சாப்பாடு எனக்கு இருக்குன்னு சொல்ல, அங்க இருக்கிற வேலைக்காரனுக்கே பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. நம்ம பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா கிட்ட போனா ரட்சிக்கப்படாதவனுக்கே பூர்த்தியான சாப்பாடு அப்படின்னா, நம்ம அலங்கத்தை கர்த்தர் எடுத்து கட்ட மாட்டாரா? நம்மள வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த மாட்டாரா? நம்ம குடும்பத்தை உயர்த்த மாட்டாரா? வேலைக்காரனுக்கே பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. நீங்க அப்பா சொல்ற மாதிரி கேட்டு பாருங்க, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும்,
வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் பக்கம் திரும்புகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தர் தான் தெய்வம் என்று அவரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் அம்மா குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர்ட்ட திரும்பினீங்கன்னா உங்களை சீர்படுத்துவார். நீங்க கர்த்தர்ட்ட திரும்பினீங்கன்னா உங்களுக்கு பூர்த்தியான ஆகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க கர்த்தர்ட்ட திரும்பினீங்கன்னா உங்களுடைய ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்துவார். உங்க தலைமுறையை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க தலைமுறையை கர்த்தர் உயர்த்துவார். சொல்லுங்க, என் பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார், என் தலைமுறையை கர்த்தர் உயர்த்துவார், என் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். என் பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கட்டும், என் குடும்பத்தின் மேல அபிஷேகம் இறங்கட்டும். என் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் பிள்ளைகளை பிசாசு கை வைக்காத அளவுக்கு, அந்தகார வல்லமைகள் சங்கிலிகள் தொடாத அளவுக்கு இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகள் மேல பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் மேல பாதுகாப்பு உண்டாகட்டும். எந்த அசுத்த கிரியைகளும் என் பிள்ளைகளை தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. என் சபை மக்களை தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. உங்க ஸ்தானத்தை கர்த்தர் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதம் உங்க ஸ்தானம் உயர போகிறதுங்க. இந்த மாதம் உங்க ஸ்தானம் உயர போகிறது. உங்க பிள்ளைகளுடைய தகுதிகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க குடும்பத்தின் தகுதியை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்க இருந்த மாதிரி இனி இருக்க மாட்டீங்கன்னு சொல்றவங்க கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென் 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 ஆமென். இருந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். இருந்த மாதிரி என் குடும்பம் இருக்காது. இருக்கிறது போல நான் இருக்க மாட்டேன். இனி இனி ஒரு அடி நான் மேல உயர போகிறேன். ஆவியானவர் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை உயர்த்துவார். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எந்த ஸ்தானத்தை விட்டு கர்த்தரோ, எந்த ஸ்தானத்தை விட்டு பிசாசு உங்களை கீழே விட தள்ள நினைச்சானோ, ஆண்டவர் சொல்ற கையை பிடிச்சி அதே ஸ்தானத்தில் அவனை நிறுத்த வல்லவராய் இருக்கிறேன். ஆமென் 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 ஆமென். மனுஷன் சொல்லுவான், 1000 சொல்லுவான், நீ இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு மனுஷன் சொல்லுவான், நீ இதை செய்யறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு மனுஷன் சொல்லுவான். அப்பா என்ன சொல்றாரு? நான் உன்னை மறுபடியும் அதே நிலையில நிறுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் மறுபடியும் உன்னை அதே நிலையில நிறுத்துவேன். புலம்பாதீங்க. உங்க புலம்பல்களை எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். நீ மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ எதை நினைச்சு புலம்புனீங்களோ அதுல கர்த்தர் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எதை நினைச்சு இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அதே காரியத்துல கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியான வார்த்தைகளை கர்த்தர் சொல்ல வைப்பார். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya hallelujah 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 hallelujah. எதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அதே கர்த்தர் உங்களுக்கு ஆனந்தமாய் மாற்றுவார். அப்படியே தலைகீழா மாறுதுங்கற ஆமென் சொல்லுங்க. தலைகீழா மாறுதுங்கற. இந்த உலகத்தை யார் தெரியுமா தலைகீழா மாத்துவா? டாக்டர் சொல்லுவான் வாய்ப்பு இல்லைன்னு. வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை தலைகீழா மாத்துறவன் யார் தெரியுமா? கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள். மலையை யாராலும் தள்ள முடியுமா? இருக்கீங்களா? யாராவது மலையை தள்ளி கொண்டு போய் வேற இடத்துல வைக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி ஒரு பலசாலி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வீட்டை தள்ளி வைக்கணும் கொஞ்சம். ஏன்னா அந்த பின்னாடி விட்டோம்னா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சோம்னா அந்த வீட்டை கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸ் வந்துருமா, நமக்கு அவங்களுக்கு வாய்க்கா சண்டை வராது பாருங்க. யாராவது இருக்கீங்களா அப்படி? யாராவது அப்படிப்பட்ட வரம் பெற்றவர்களுக்கு இருந்தாலும் வாய்ப்பு இல்லைல்ல. ஏங்க நம்மளால ஒரு ஆள் ஒத்தால அந்த காரை தள்ள முடியல, மலையை தள்ளுறோமா? நேற்றுக்கு தள்ளு 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 தள்ளுன்னு தள்ளுவோம் பாருங்க. நேற்றுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். 2 மணி நேரமா? 2 மணியா? நைட்டு நாங்கள் தூங்குறதுக்கு 2 மணி. இந்த அம்மா காலையில் 4:30க்கு ஜோம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி, இப்போ எந்திரிச்சு ஜோம் பண்ணுறீங்களா இல்லையா? எத்தனை மணிக்கு? நான் படுத்தது 2 மணிக்கு. அந்த அம்மாயே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த வரம் அது. நமக்கு தூங்குறது தான் நல்ல வரம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை எந்த காரியத்துல பிசாசு புலம்ப வச்சானோ அதே காரியத்துல கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் நடக்க பண்ணுவார். மகிழ்ச்சியாய் நடக்க பண்ணுவார். உங்களை அதே ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அதே ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அப்ப முதல் காரியம், கணக்கு போடாம இருங்க.
கர்த்தர் பக்கம் திரும்புங்க. கர்த்தர் பக்கம் திரும்புங்க. இரண்டாவது எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 61வது வசனம். 1 ராஜாக்கள் 8:61. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது. ராமன் சொல்லுங்க, ரல்லேலியா சொல்லுங்க. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? கணக்கு போடாதீங்க, கர்த்தரோட இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரோட இருக்கணும்? கர்த்தரோட இருக்கணும். நிறைய நேரத்துல பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு பக்கமா விட்டுட்டு நம்ம ஒரு பக்கமா நிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கேயே நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு இடத்துல சொல்றாரு, இதோ வாசற்படி இருந்து கதவை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில அப்பா கதவை தட்டிட்டு வெளியில போயிட்டாரு. அப்பா சொல்றாரு, நான் கதவை தட்டுறேன், நான் உன் கூட உட்காரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப இரண்டாவது காரியம், கால்குலேஷன் பண்ணாதீங்க, கடவுளோடு இருக்க பழகுங்க. ஆமென் சொல்லுங்க. யாரோட இருக்கணும்? கர்த்தரோட இருங்க. அவர் சமூகத்தில் இருங்க. அவரோட இருக்க பழகுங்க. அவரை விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? முடியுமா? அவரை விட்டுட்டு ஏதாவது ஒன்று செஞ்சிட முடியுமா? அப்பா சொல்றாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும். குதிரை அப்படியே குதிரையை கழுத்தை பூட்டி யுத்தம் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே ரெடியா தான் இருக்குது. ஓகே, போர் சேவகர்கள் ரெடி அப்படின்னா குதிரை என்ன பண்ணும்? ஓட ஆரம்பிச்சிடும், புறப்பட ஆரம்பிச்சிடும். ஆனா ஒண்ணு சொல்றாரு, எல்லாமே ரெடியா இருக்குது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்குது. ஆனா ஒண்ணு தெரியுமா? ஜெயம் கர்த்தரால தான் வரும். அல்லேலூயா. வெற்றி யாரால தான் வரணும்? ஆண்டவரால தான். அப்ப கர்த்தரோட நம்ம இருக்கணும். நீங்க கர்த்தரோட இருந்தீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா நடத்துவார். கோழி முட்டையிட்டு கோழியை கொண்டு போய் இன்னொரு இடத்துலயும் முட்டையை கொண்டு போய் நீங்க எத்தனை வருஷம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த குஞ்சு பொரிக்காது. ஏங்க? கோழி அடையில இருக்கணும், அங்க இருக்கணும். அந்த சூடு, அந்த தாய் கோழியோடைய சூடு அந்த முட்டைக்கு போகணும். அங்கதான் அங்க ஜீவன் பரவுது. நீங்களும் நானும் அப்பாவை ஒரு பக்கம் வச்சுட்டு நான் ஒரு பக்கம் நின்னா இங்க வேலைக்கு ஆகாது. அம்மா கரெக்டா சொல்ற, வேலைக்கு ஆகாது. என்னது? நானும் ஆண்டவரும் ஒன்னா இருந்தா வெளிப்பட வேண்டிய காரியம் வெளிப்படும், வெளிப்பட வேண்டிய காரியம் வெளிப்படும், வர வேண்டிய காரியம் வரும், நடக்க வேண்டிய காரியம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தரோட இருந்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, ஆவியானவருடைய பலம் உங்க மேல வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யாரு கூட இருந்தாதான் நடக்கும் அது? கடவுளோட கர்த்தரோட இருக்க பழகுனீங்கன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உபாகமம் 31:8 சொல்லுகிறது, நீங்க கர்த்தரோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கர்த்தரோட இருந்தீங்கன்னா தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். நீங்க கர்த்தரோட இருந்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. மோசேயோடு தேவன் பேசுகிறார். அந்த மோசே எங்கெல்லாம் போகிறாரோ அப்ப அங்கெல்லாம் ஆவியாருடைய மகிமை அவனை பாதுகாத்துக் கொண்டே வருகிறது. யோசுவா சொல்லுகிறார், அந்த மகிமையான இடத்தை விட்டு என்னால வெளியில வர முடியல. நீங்க கர்த்தரோட இருந்தீங்கன்னா தேவனுடைய எச்சரிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். அப்ப நீங்க யாரோட இருக்கணும் சொல்லுங்க? கர்த்தரோட இருக்கணும். கடைசியா 3வது காரியம், சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தருக்காக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, கர்த்தருக்காக நான் இருந்தேன்னா அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து
பாய்ந்து சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம். சில பேர் கேட்பாங்கல்ல, என்ன சொல்ற? அப்பா சொல்றாரு, நீங்க பொறுமையா அப்பாவுக்காக இருந்தீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட சாஞ்சு உங்க கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார். ஆமென். அம்மா ஐயா கணக்கு போடாதீங்க, இப்படி என் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு நினைக்காதீங்க, அப்படி கணக்கு போடாதீங்க. உங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். மனிதன் உருவாக்குகிற பொருளுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்கும் அப்படின்னா, மனுஷன் உருவாக்குகிற காரியமே பயன்படும் அப்படின்னா, இந்த பூ பார்த்தீங்களா, தூக்கி போட்டா குப்பை. ஆமா தானே? தூக்கி போட்டா குப்பை. ஆனா இங்க சொறி வச்சோம்னா இது ஒரு அழகு. ஆமா தானே? தூக்கி போட்டாச்சுன்னா நம்முடைய கால்குலேஷன் மைண்ட் தான், இது ஒண்ணுத்துக்கு ஆகாதுன்னு நம்ம மனசு கணக்கு போட்டுச்சுன்னா அது ஒண்ணுத்துக்கு ஆகாது. இல்ல இது பயன்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது பயன்படும். உங்க கால்குலேஷன் மைண்ட் நன்மையானதை சிந்திச்சுச்சுன்னா நன்மையானது நடக்கும், எதிர்மறையானதை சிந்திச்சுச்சுன்னா எதிர்மறையானது நடக்கும். கணக்கு போடாதீங்க. நடக்காது, முடியாது, முடிஞ்சு போச்சு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு வாழ தகுதியற்றவன், என் குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, பிள்ளைங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, என்னால வீடு கட்ட முடியாது, என்னால பொருளாதாரத்துல வளர முடியாது, என் வாழ்க்கை வளராது, எனக்கு சம்பாத்தியம் உயராது, அவ்வளவுதான், எல்லாம் போயிடுச்சு. தயவு செய்து நினைக்காதீங்க, கணக்கு போடாதீங்க. கர்த்தர் பக்கம் திரும்புங்க, கர்த்தருக்காக இருங்க, கர்த்தரோட இருங்க. நான் சொல்றேன், உங்க இப்ப இருக்கிற நிலைமையை கர்த்தர் மாற்றி உங்களை வாழ வைத்து அழகு பார்க்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்களை வாழ வைத்து அழகு பார்க்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நித்திய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வசனம் சொல்லுகிறது, என் நிமித்தமாக இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை விட்டவனுக்கு 100 தனையான பலன் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நிமித்தமாக. கர்த்தருக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டீங்களா? சிலர் 5 வருஷம் பொறுமையா இருந்திருப்பீங்க, 10 வருஷம் பொறுமையா இருந்திருப்பீங்க, 20 வருஷம் பொறுமையா இருந்திருப்பீங்க. அப்பா சொல்றாரு, எத்தனை வருஷம் பொறுமையா இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க மாட்டீங்களா? உங்களை வளர வைக்க கர்த்தர் ஆயத்தமாயிட்டாரு. உங்க மேல தண்ணி ஊற்ற கர்த்தர் ஆயத்தமாயிட்டாரு. நீங்க வேறு விட போறீங்க. இந்த நேரத்துல போய் வேறு விட போகிற நேரத்துல நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா அது எப்படிங்க சாத்தியமாகும்? எப்படி நீங்க வளர முடியும்? கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்களா? உங்க பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க மாட்டீங்களா? உங்க குடும்ப சூழ்நிலையை மாத்துறதுக்கு கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க மாட்டீங்களா? இப்ப இருக்கிற பிரச்சனை வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல, வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வார், மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வார். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. இன்னும் சில நாட்களுக்குள்ள உங்க ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். உங்க ஐயா அம்மா, உங்க ஜெபத்துக்கு பதில் வரும்மா. உங்க பிள்ளைகளுக்கான பதிலை கர்த்தர் தருவாரம்மா. உங்க குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவாருங்க ஐயா. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற போராடிக்கிட்டு இருக்கிற போராட்டங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரம்மா. உங்க போராட்டங்களுக்கு பலன் வரும், கர்த்தர் செய்வாரு. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. ஆண்டவர் செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, ரெடி ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் வானமண்டல பொல்லாத ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கான பாதைகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் செய்வார், தேவன் செய்வார், தேவன் செய்வார். நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், கணக்கு போடாம ஆழமா கர்த்தரை நம்புங்க, ஆழமா கர்த்தரை விசுவாசிங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு தைரியமா சொல்லுங்க, உங்க பலவீனம் மாறப்போகிறது, உங்க குடும்ப பிரச்சனை மாறப்போகிறது, உங்க பொருளாதார நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க இழந்த இழப்பீடுகளுக்கு சரியாக கர்த்தர் உங்களுக்கு இந்த இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தருவார். நான் மறுபடியும் சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களை கர்த்தரை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டார், உங்களை வரைய ஆரம்பிச்சிட்டார், உங்க வாழ்க்கையை வரைய ஆரம்பிச்சிட்டார், உங்களை டச் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆமீன் சொல்லுங்க. உங்களை உங்க முகத்தில் இருக்கிற சில அழுக்குகளை, சில 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 பள்ளங்களை எடுக்கணும்னா சில டச் அப் பண்ணுவாங்கல்ல. அப்பா சொல்ல, பள்ளங்களை நான் மூடுவதற்காக ஆயுதத்தை கையில் எடுத்துட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆயுதத்தை கையில் எடுத்துட்டேன். இந்த மார்ச் மாசத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய ஆயுதத்தை கையில் எடுத்துட்டேன். நீ செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, கொஞ்சம் பொறுமையா என் பக்கம் சாய்ந்து இருந்தாயானா நான் உன் பக்கம் சாய்ந்து உனக்கு தேவையானதை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். ஆவியானவருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். ஆவியா கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.